ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. வாரும் தூய ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. வாரும் தூய ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. 40ஆம் அதிகாரத்திலே சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். புது பாடல் தந்து ஆசீர்வதிக்கும் கர்த்தர். இன்றைய மன்னாருடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், புது பாடல் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் கர்த்தர். எப்போது அந்த பாடலை ஆண்டவர் கொடுக்கிறாராம்? புது பாடல் எப்போது கொடுக்கிறாராம்? எனக்கு அநேக பாடல்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்போது அந்த ஸ்நாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், தாவீது பக்தனை போல நான் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். பொறுமையாய் நாம் காத்திருக்கும் போது, நம்பிக்கையோடு பொறுமையாய் நாம் காத்திருக்கும் போது புது பாடலை ஆண்டவர் கொடுக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு புது பாடலை தந்து அவர்களை மகிழ்விக்கிறார். என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறோம், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், அப்பொழுது நம்மிலே அவர் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, புது பாடலை தந்து நம்மை மகிழ்விக்கிறார், நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை திருப்தியாக்குகிறார். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, பொறுமையாய் காத்திருங்கள். நம்பிக்கையோடு கர்த்தரனுக்கு பாடலை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயம் பாடலை தருவார். நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது பக்தன் உமக்காய் பொறுமையாய் காத்திருந்த வேளையிலே கூப்பிடலுக்கு செவி கொடுத்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி உம்மை துதிக்கும் புது பாடலை அந்த பக்தனுக்கு கொடுத்தது போல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவர்களை மகிழ்விக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாம அதை நிமித்தம் மகிமைப்படும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். பொறுப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.